ஹலோ பிஸ்னஸ் மக்களே, என்ன பிஸியாக டேலியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? டேலியில் இன்வாய்ஸ் அப்புறம் இவே பில் ஜென்ரேட் பண்ணும்போது எரர் இஷ்யூ வருதா? கவலையை விடுங்க, அந்த எரர்லாம் வராமல் இருக்க நாங்கள் இப்போ சொல்ல போகிற ஃபாலோயிங் லிஸ்ட்டை உடனே செக் பண்ணுங்கள். பாயிண்ட் நம்பர் 1, பார்ட்டியோட ஸ்டேட் அண்ட் பார்ட்டியோட ஜிஎஸ்டி நம்பர் சரியாக இருக்கான்னு பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 2, ஸ்டாக் ஐட்டத்தோட ஹெச்எஸ்என் கோட் சரியாக இருக்கான்னு பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 3, டைப்ஸ் ஆஃப் சப்ளை. பாயிண்ட் நம்பர் 4, டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 5, பின் டு பின் டிஸ்டன்ஸ், அதாவது நம்ம பின்கோடுக்கும் பார்ட்டியோட பின்கோடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இன்வாய்ஸ் இல்லைன்னா இவேபிள் எது ஜென்ரேட் பண்ணிங்கனாலும் ஒரு எரர் கூட வராது. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே போய் செக் பண்ணுங்கள். டேலியில் எந்த டவுட் இருந்தாலும் உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க.